நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறத பார்க்கிறோம். ரமேஷ், நம்ம காட்சிகளில் பார்க்க முடிகிறது திமுக தொண்டர்களிடையும் சரி, முக்கிய பொறுப்பாளர்களிடையும் சரி, அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் சரி உணர்ச்சிகள் மேலிடுறத பார்க்க முடிகிறது. தங்களுடைய தலைவருடைய தோல்வியை அவங்க ஏற்கவே முடியல அப்படிங்கிறத தொண்டர்களுடைய அந்த முகபாவங்கள்ல இருந்தும் அவங்களுடைய உணர்ச்சி பெருக்கில் இருந்தும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரமேஷ், இதற்கான அடுத்த கட்டம் அவர்களுக்கு என்னவா இருக்கும்? இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றத்துக்கு வரணும், அவரை கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான வேற ஏதாவது தொகுதியில் அவர் வேற யாராவது ராஜினாமா பண்ணி அவர் திருப்பி எம்எல்ஏ ஆகணும், அந்த மாதிரியான திட்டங்கள் எதுவும் வச்சிருக்கிறாங்களா? இல்லை இஸ் ஹி கோயிங் டு ஜஸ்ட் அவர் நான் இந்த முறை எம்எல்ஏ இல்லை அப்படிங்கிறதோட அப்படியே தொடர போறாரா? அடுத்த 5 ஆண்டுகள் என்ன திட்டம் வச்சிருக்காங்க? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சிறந்த ஜீப்ல பேரணியாக சென்று கொளத்தூர் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மற்றொரு பக்கம் திமுக தொண்டர்களும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் தேம்பி அழுது கொண்டே செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. யாரும் அழக்கூடாது அப்படின்னு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு வேண்டுகோள் விடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த காட்சி இப்போ ஒரு முக்கியமான ஒரு காட்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் கொளத்தூர் தொகுதியில நிறைய இடங்கள்ல இப்படி பேரணியாக ஒரு ரோட் ஷோவாக சென்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். ஏற்கனவே அவர் கொளத்தூர் தொகுதிக்கு பலமுறை சென்றிருக்கிறார். எதிர்கட்சி தலைவராக கொளத்தூர் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். முதலமைச்சராக எம்எல்ஏவாக பலமுறை சென்றிருக்கிறார். பல நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய கொளத்தூர் பயணம் அப்படிங்கிறது முற்றிலும் வித்தியாசமான ஒரு பயணமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் தோல்வியை சந்தித்த நிலையில இன்றைக்கு அவர் கொளத்தூர் தொகுதிக்கு நேரில் சென்று தனக்காக வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க அவர் சென்றிருக்கிறார். யாரும் அழக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் அவர் வைத்திருக்கிறார். இதே அவர் இருக்கக்கூடிய அந்த திறந்தவெளி வாகனத்தில் இருக்கக்கூடிய சேகர் பாபு அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய திமுக தொண்டர்கள் அழுது கொண்டே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் தேர்தல் முடிவு வெளியான தினம், அப்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவாலயம் வந்திருந்த போது அறிவாலயத்திலேயும் திமுக தொண்டர்கள் அழுது கொண்டிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் கொளத்தூர் பகுதியில திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நிறைய பேருடைய இப்போ சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு தொகுதியில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடணும் அப்படின்னு திமுக நிர்வாகிகளுடைய வேண்டுகோளா இருக்கு. இன்னும் வெளிப்படையா அந்த வேண்டுகோள் வைக்கல அப்படின்னாலும் கட்சிக்குள்ள அந்த பேச்சு தொடங்கிட்டு அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. சென்னையில இல்லாட்டாலும் மற்ற வேற ஏதாவது ஒரு மாவட்டங்கள்ல கூட திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்டு சட்டசபைக்கு வரணும் அப்படின்னு நிர்வாகிகளுக்குள்ள இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா தலைமை முடிவு எடுக்கக்கூடியவர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தான். அவர் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறார் அப்படின்லாம் திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிர்பார்ப்போட காத்து கொண்டிருக்கிறாங்க. பல இடங்கள்ல திமுக தோல்வியை சந்தித்திருந்தாலும் முதலமைச்சராக திமுக தலைவராக மு.க.ஸ்டாலின் தோல்வியை சந்தித்தார் அப்படிங்கிற செய்தி திமுகக்குள்ள ஒரு பெரிய வருத்தம், ஒரு ஏக்கம் கொடுக்கக்கூடிய செய்தியா தான் பார்க்க முடிந்தது. இன்றைக்கு திமுக நிர்வாகிகளை அதை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பேரணியாக செல்லும் போது அதுல நிறைய தொண்டர்கள் முக்கியமான நிர்வாகிகள் அழுது கொண்டே செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. இந்த காட்சிகள் இப்போது நமக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருக்கிறது. முதலமைச்சர் தோல்வி அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய செய்தியாக மாறியிருந்த நிலையில முதலமைச்சராக தோல்வியுற்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இப்போது தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லுவதற்காக தொகுதிக்கு போகும்போது அங்க நிர்வாகிகள் அழக்கூடிய காட்சிகளும் ஒரு பெரிய இதுவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரமேஷ், இந்த தோல்விக்கான காரணங்களா திமுகல ஏதாவது ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? ஏன்னா தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற தொகுதின்னு சொல்லும்போது இந்த முறை எந்த பகுதி மக்கள் எந்த காரணங்களுக்காக மாறி வாக்களிச்சாங்க, இல்லை எந்த பகுதிகளில் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஆய்வுகள் நடந்திருக்கா? முதற்கட்டமா வாட் இஸ் த ரீசன் அப்படிங்கிறதுல ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா ரமேஷ்? திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராயக்கூடிய பணியை தொடங்கிட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவின் கோட்டை அப்படின்னு தான் பல தேர்தல்கள்ல அந்த முடிவு சொல்லி இருக்கு. ஆனா இந்த முறை அது திமுகவின் கோட்டையாக இல்லாம தமிழக வெற்றி கழகத்துக்கு கோட்டையா மாறி இருக்கு. 2 இடங்கள்ல மட்டும்தான் திமுக சென்னையில வெற்றி பெற்றாங்க, துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி. இந்த நிலையில தான் சென்னையில திமுக தோல்வியை செஞ்சதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாடு முழுவதும்
அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதி, திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளில் எல்லாம் தோல்வியை சந்தித்ததற்கான காரணம் என்ன, எங்க நம்ம தவறு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத ஆராயக்கூடிய பணியில திமுக தலைமை ஈடுபட்டிருக்காங்க. யாரெல்லாம் சரியா தேர்தல் பணியாற்றலையோ அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய திட்டமிடல்ல திமுக தலைமை இருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள்ல அந்த நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் திமுகவை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய பணியிலையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இறங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சியா இருக்கிறது இது முதல் முறை இல்ல. கடந்த 2011 இருந்து 21 வரைக்கும் சரி, கடந்த காலங்களிலும் சரி அவங்க எதிர்கட்சியா பணியாற்றி இருக்கிறாங்க. ஆனா இந்த முறை ஆளும் கட்சியாக இருந்து இப்ப எதிர்கட்சியா பணியாற்றக்கூடிய நிலையில தோல்விக்கான காரணங்களை ஆராயக்கூடிய பணியும் திமுக தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. மற்றொரு பக்கம் ஒரு புதிய செய்தியாகத்தான் தோல்வி அடைந்த நிலையிலும் கொளத்தூர் மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்றிருக்கிறார். அவர் எந்த இடத்துல சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நிறைவு செய்தாரோ அதே இடத்துலதான் நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கான நிறைவு செய்யும் இடம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. கரவள்ளூர் தொகுதி சதுக்கம் அந்த இடத்துலதான் தேர்தல் பொதுக்கூட்டம் மூலமாக தனது தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நிறைவு செய்தார். எம்எல்ஏவாக நான் மீண்டும் கொளத்தூருக்கு வருவேன், உங்களை எல்லாம் சந்திப்பேன் அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ரொம்ப உறுதியாக சொல்லியிருந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது அதற்கு மாறாக இருந்ததை பார்க்க முடிந்தது. தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல திமுக தோல்வியை சந்தித்த நிலையில கொளத்தூரிலும் திமுக தோல்வியை சந்தித்தது. திமுக தொண்டர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு செய்தி, இந்த கொளத்தூர் தொகுதியில திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோல்வியடைந்தார் அப்படிங்கிற செய்தி. இந்த செய்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் இப்போது திமுக தொண்டர்களும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் கொளத்தூர் தொகுதியின் பொறுப்பாளராக இருந்த சேகர் பாபு என பலரும் இந்த பேரணியில தேண்டி தேண்டி அழக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. காட்சிகளின் வாயிலாக இதுதான் தற்போது இங்க கள நிலவரமாகவும் இருக்கிறது. ரமேஷ், இந்த தோல்விக்காக பலர் பல காரணங்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில திரு சேகர் பாபு அவர்கள் மீதே கூட குற்றச்சாட்டுகள் கட்சிக்குள்ளிருந்து வைக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். பல குரல்கள் அவர் தானே பொறுப்பு அமைச்சர், அவர் சரியா பணியாற்றலையான்னு திரு பரந்தாமன் உள்ளிட்ட சிலர் கேள்விகள் எழுப்புறத பார்க்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களும் தலைமைக்கு போயிருக்கா, அதுல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க? ஆனா இன்னைக்கு இந்த திறந்த ஜீப்ல அவர் சேகர் பாபுவையும் உடன் அழைத்து தான் இந்த பேரணியில பங்கேற்கிறாருன்ற ஒரு ஜெஸ்டரையும் பார்க்க முடியுது. இந்த விஷயத்த தலைமை எப்படி அணுகுறாங்க? சேகர்பாபுவை பொறுத்த வரைக்கும் சென்னையில திமுகவின் கிழக்கு மாவட்ட செயலராக இருக்காரு. 5 தொகுதிகளுடைய பொறுப்பாளராகவும் இருக்காரு. அதுல கொளத்தூர் தொகுதி மிக முக்கியமான தொகுதி. முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இருந்ததுனால அடிக்கடி தொகுதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு. நிறைய திட்டங்களை தொடங்கி வைக்கணும், தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த தொகுதியின் பொறுப்பாளராக சேகர்பாபு தான் பணியாற்றி இருந்தாரு. எனவே சேகர்பாபு பொறுப்பாளராக பணியாற்றும் போது அந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இருந்தார், தொண்டர்களும் இருந்தார். ஆனால் தோல்வி கிடைத்துவிட்டது அப்படிங்கும் போது சேகர்பாபு மீதான விமர்சனமும் அடுத்தடுத்து திமுக நிர்வாகிகள் வைக்க தொடங்கிட்டாங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பல மேடைகள்ல சேகர்பாபு செயல்பாபு அப்படின்லாம் அவரை பாராட்டி இருக்கிறார். ஆனால் கொளத்தூர் தொகுதியில தோல்வி கிடைத்த அடுத்த நிமிடமே சேகர்பாபு மீதான விமர்சனமும் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. எழும்பூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த பரந்தாமன் நேரடியாக பொது வெளியிலேயே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்ததை பார்க்க முடிந்தது. பொறுப்பு தொகுதியின் பொறுப்பாளராக இருந்த சேகர் பாபு ஏன் சரியாக பணியாற்றவில்லை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் பரந்தாமன் எழுப்பியிருந்தார். திமுகவின் கவுன்சிலர் உட்பட சென்னையில அந்த கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் அந்த கேள்வியை முன்வைத்திருந்ததை பார்க்க முடிந்தது. எனவே கொளத்தூர் தொகுதியிலும் தோல்விக்கான காரணம் என்ன, பொறுப்பாளராக இருந்த சேகர் பாபு எவ்வாறு பணியாற்றினார் அப்படிங்கிறதற்கான அந்த செயலையும் திமுக இப்போ ஆராயக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்காங்க. திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. கொளத்தூர் உட்பட தமிழ்நாடு முழுவதுமே திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராயக்கூடிய பணிகள்ல தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இதனுடைய மற்றொரு பக்கமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இப்போது கொளத்தூர் தொகுதிக்கும் சென்றிருக்கிறார் அப்படிங்கிற காட்சியை பார்க்க முடிகிறது. கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மேயர் சிட்டிபாபு பாலம் அருகே அவர் இந்த திறந்தவெளி ஜீப்ல இருந்து பயணம் மேற்கொண்ட ஆரம்பித்தார்.
கிட்டத்தட்ட இப்போது ஒரு 2 கிலோமீட்டரையும் தாண்டி அவர் பொதுமக்கள் கொளத்தூர் தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பல நேரங்கள்ல கொளத்தூர் தொகுதிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்றிருக்கிறார் அப்படின்னாலும் இந்த முறை அவருடைய பயணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாகத்தான் இருக்கிறது. பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு தொகுதிக்கு வருவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கும். ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கொளத்தூர் தொகுதியில தோல்வியை சந்தித்த நிலையிலும் தனக்காக வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய செய்தியும் அரசியல் ரீதியாக பலரும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. 9,000 முதல் 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோல்வியை சந்தித்திருந்தார். எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெற்றி பெற்றிருந்த செய்தியெல்லாம் நாம பார்த்திருந்தோம். இந்த நிலையில தான் தனக்காக வாக்களித்த மக்களுக்காக நன்றி சொல்வதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்றிருக்கிறார். 3 முறை கொளத்தூர் தொகுதியில தான் எம்எல்ஏவாக இருந்தார். திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும் சென்னையில 1000 விளக்கு தொகுதியில எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். 2011, 2016, 2021 என கிட்டத்தட்ட 3 முறை ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்த தொகுதி தான் கொளத்தூர் தொகுதி. கொளத்தூர் தொகுதியில நிறைய திட்டங்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. கொளத்தூர் தொகுதி மக்களே பல பேட்டிகள்ல இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் கொளத்தூர் தொகுதியில திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோல்வியை சந்தித்தார் அப்படிங்கிற செய்தி திமுக தொண்டர்களுக்கு ஏற்க முடியாத ஒரு செய்தியாக தான் இருந்தது. பல அரசியல் கட்சி தலைவர்களும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்ததை பார்க்க முடிந்தது. தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தும் கூட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற செய்தி எல்லாம் வந்திருந்தது. ரைட், நன்றி ரமேஷ். விரிவாக உங்கள் கருத்துக்களை, பார்வைகளை அங்கிருந்து களத்திலிருந்து வழங்கியதற்கு. நம்ம கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்த பிறகும் கூட நன்றி தெரிவிப்பதற்காக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேரணியை மேற்கொண்டு அங்கே தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம்.